Hello all, today we are going to see about conditional classes. இதை இஃப் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் அப்படின்னாலே ஒரு கண்டிஷன் அதில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷனல் பார்ட் ப்ளஸ் ரிசல்ட் பார்ட் இருக்கும். கண்டிஷன் ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு ரிசல்ட் ஒன்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சென்டென்ஸ் இருக்கும். ஸோ இதில் மொத்தம் டைப் 4 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் ஜீரோ கண்டிஷனல். ஜீரோ கண்டிஷனல்னால் எந்த கண்டிஷனுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இது எந்த இடத்துலலாம் பொருந்தும் அப்படின்னா யூனிவர்சல் ட்ரூத் அண்ட் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ். யூனிவர்சல் ட்ரூத்தாக இருக்கலாம், இல்லை சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸாக இருக்கலாம். இதில் கண்டிஷன்ஸ் கிடையாது. எப்படி இருக்கும் சென்டென்ஸ் அப்படின்னா இஃப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்போன் இருக்கும் கண்டிஷனல் பார்ட்டில். ரிசல்ட் பார்ட்டில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்போன் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ட்ஸ். ஸோ ஹீட் ஐஸ் ஹீட் பண்ணால் மெல்ட் ஆகும் அப்படிங்கிறது. தென் டைப் 2 ஃபஸ்ட் கண்டிஷனல். டைப் 2 தான் ஃபஸ்ட் கண்டிஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரியல் கண்டிஷனல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பாசிபிலிட்டியும் இருக்கும், ப்ராபபிலிட்டியும் இருக்கும். பாசிபிள் அண்ட் ப்ராபபிள் போத் பாசிபிலிட்டியும் இருக்கும், ப்ராபபிலிட்டியும் இருக்கும். இதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா இஃப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்போன் ஃபார்மேட்டில் இருக்கும் கண்டிஷனல் பார்ட். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் வெர்போன் ஃபார்மேட்டில் இருக்கும் ரிசல்ட் பார்ட். ஸோ ஒன்று இதில் கண்டிஷனல் பார்ட்டில் ஆம் இஸ் அல்லது ஆர் ப்ளஸ் வெர்போன் வரலாம். ரிசல்ட் பார்ட்டில் வெறும் கூட எஸ் அல்லது இஎஸ் இல்லை ஐஇஎஸ் ஆட் ஆகி வரலாம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், இஃப் யூ ஸ்டடி வெல் யூ ஸ்கோர் மோர் மார்க்ஸ். இப்போ நீங்கள் நல்லா படித்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஏன்னா இது நடக்கிற முன்கூட்டி சொல்கிறாங்க. ஸோ இன்னும் லாட் ஆஃப் டைம் இருக்குது. ஸோ இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் ஸ்கோர் மோர் மார்க்ஸ். ஸோ இப்போ இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க, இதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா யூ வில் ஸ்கோர் மோர் மார்க்ஸ் இன் த பப்ளிக் எக்ஸாமினேஷன். ஸோ அப்படி சொல்லும்போது தென் இஃப் யூ ரன் ஃபாஸ்ட் யூ வில் கேட்ச் த பஸ். உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் இப்போ வேகமாக ஓடினீங்கன்னா அந்த பஸ்ஸை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் போத் பாசிபிலிட்டியும் இருக்குது, ப்ராபிலிட்டியும் இருக்குது. வேகமாக ஓடினா அதுக்கு பஸ்ஸை கேட்ச் பண்ணுறதுக்கான ப்ராபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபஸ்ட் கண்டிஷனல். தென் டைப் 3. டைப் 3 செகண்ட் கண்டிஷனல். செகண்ட் கண்டிஷனல் அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன். பாசிபிள் பட் நாட் ப்ராபபிள். பாசிபிலிட்டியே இருக்கலாம், ஆனால் ப்ராபபிலிட்டியே கிடையாது, அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்கிறது இடத்துல தான் செகண்ட் கண்டிஷனல் வரும். ஸோ இதோட கண்டிஷனல் பார்ட் எப்படி இருக்குன்னா இஃப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் 2 வரும். ரிசல்ட் பார்ட்டில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வுட் ப்ளஸ் வெர்ப் 1 வரும். இல்லை இஃப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர் அப்படின்னு சொல்லி சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும் கண்டிஷனல் பார்ட்டில். ரிசல்ட் பார்ட்டில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வுட் ப்ளஸ் வெர்ப் 1 அப்படிங்கிறது வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், இஃப் ஐ வேர் எ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. நான் பறவையாக இருந்தால் நான் பறந்துடுவேன். ஸோ பறவையாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் மேபி பறவையாக இருந்தால் பறந்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுல பறவையாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மேபி பறவையாக மாறலாம், நான் பறந்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ தென் இஃப் ஐ ஸ்டடிட் வெல் ஐ வுட் பாஸ் த எக்ஸாம். ஸோ நான் நல்லா படிச்சிருந்தா நான் பாஸ் பண்ணுவேன் எக்ஸாமில். ஸோ இந்த சிச்சுவேஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபைனல் எக்ஸாமுக்கு முந்தின நாள் இருக்கீங்க அப்படின்னா இஃப் ஐ ஸ்டடிட் வெல், நான் நல்லா படிச்சிருந்தா, இப்போ நாளைக்கு தான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ஸ் அப்படின்னு இருக்குன்னா இஃப் ஐ ஸ்டடிட் வெல் ஐ வுட் பாஸ் த எக்ஸாம் சொல்லுவீங்க. நான் நல்லா படிச்சிருந்தா நான் பாஸ் ஆயிடுவேன் எக்ஸாமில் அப்படின்னு சொல்கிறது. அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியுதா? ஸோ இவ்வளோ நாள் படிச்சிட்டிங்க, இப்போ நாளைக்கு உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம், இனிமேல் உங்களால் படிக்க முடியாது. ஸோ அந்த பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த நல்லா படிச்சிருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், எக்ஸாமில் பாஸ் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற போது இது செகண்ட் கண்டிஷனல். இது ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன். நல்லா படிச்சிருந்தா பாஸ் ஆகிருக்கலாம், நல்லா படிக்கலைன்னா ஃபெயில் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதே மாதிரி தான் இஃப் ஐ வேர் எ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. நீங்கள் பறவை கிடையாது, நீங்கள் பறவையாக இருந்தால் நீங்கள் பறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. இதில் பாசிபிலிட்டி இருக்குது, பட் ப்ராபபிலிட்டி கிடையவே கிடையாது. தென் டைப் 4. டைப் 4 தேர்ட் கண்டிஷனல். இது நாட் பாசிபிள் அட் ஆல். இந்த தேர்ட் கண்டிஷன் நடக்கவே நடக்காது. சம்திங் ஹேட் ஆல்ரெடி ஹேப்பன் வி கேனாட் சேஞ்ச் எனிதிங். ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்தை நம்மளால் மாற்ற முடியாதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் தேர்ட் கண்டிஷனல் வரும். ஸோ இதோட கண்டிஷனல் பார்ட் எப்படி இருக்குன்னா இஃப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் வெர்ப் 3 அப்படின்னு சொல்லி கண்டிஷனல் பார்ட் இருக்கும். ரிசல்ட் பார்ட் சப்ஜெக்ட் ப்ளஸ் வுட் ஹேவ் ப்ளஸ் வெர்ப் 3 அப்படின்னு சொல்லி இருக்கும். இல்லை ஹேட் பீன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி கண்டிஷனல் பார்ட் இருக்கும். வுட் ஹேவ் பீன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி கண்டிஷனல் ரிசல்ட் பார்ட் இருக்கும். எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் வெல் ஐ வுட் ஹவ் பாஸ் த எக்ஸாம். இது எப்படி இந்த சிச்சுவேஷன் அப்படின்னா நான் நல்லா படிச்சிருந்தா எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் 2 சிச்சுவேஷனுமே நடந்து முடிஞ்சிட்டு, நல்லாவும் படிக்கலை, எக்ஸாம்லேயும் ரிசல்ட் ஃபெயில் அப்படின்னு
ஸோ அதுக்கப்புறம் சொல்லும்போது நான் நல்லா படிச்சிருந்தா பாஸ் ஆகிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்படின்னா 2 சிச்சுவேஷனும் நடந்து முடிஞ்சிட்டு 2லேயும் உங்களால் எதையுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறது. ஸோ தென் இஃப் ஐ ஹேடின் பீன் சிக் ஐ வுட் ஹாவ் பீன் கான் டு யுவர் பார்ட்டி. ஸோ நான் உடம்பு சரியில்லாமல் போகாமல் இருந்திருந்தால் நான் உன்னோட பார்ட்டிக்கு வந்திருப்பேன். ஸோ பார்ட்டியும் நடந்து முடிஞ்சிட்டு இவனுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இவனால் போக முடியல. ஸோ இப்படி சொல்லும்போது இதை வந்து தேர்ட் கண்டிஷனில் சொல்கிறோம். தேர்ட் கண்டிஷனுக்கும் செகண்ட் கண்டிஷனுக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, செகண்ட் கண்டிஷனில் இஃப் ஐ ஸ்டடிட் வெல் ஐ வுட் பாஸ் த எக்ஸாம். நான் நல்லா படிச்சிருந்தா எக்ஸாமில் பாஸ் ஆகிருப்பேன். ஸோ இங்கே வந்து எக்ஸாம் இனிமேல் தான் நடக்க போகுது, ஆனால் படிக்கிறதுக்கான டைம் வந்து கிடையாது அப்படிங்கிறது தான் செகண்ட் கண்டிஷனல். ஸோ பாசிபிள் பட் நாட் ப்ராபபிள். ஆனால் இதே தேர்ட் கண்டிஷனில் வந்தீங்கன்னா இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் வெல் ஐ வுட் ஹவ் பாஸ் த எக்ஸாம். நான் நல்லா படிச்சிருந்தா நான் பாஸ் ஆகிருப்பேன். ஸோ இங்கே நல்லாவும் படிக்கலை, எக்ஸாமில் ஃபெயிலும் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து தேர்ட் கண்டிஷனல். தேங்க்யூ ஆல்.